5 மாநகராட்சி இருக்குங்க. ஊழல்ல எந்த மாநகராட்சியுமே குறை போன மாநகராட்சி இல்லை. போட்டி போட்டு ஊழல் செய்கிற கட்சி தான் திமுக கட்சி, நமக்கு நல்லா தெரியும். ஆனால் மதுரை மாநகராட்சியினுடைய சிறப்பு என்ன? இங்க இருக்கிற மூத்த தலைவர்கள் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் வழிகாட்டுதல்ல, அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களது வழிகாட்டுதல்ல, மாநகராட்சியினுடைய மாமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அண்ணன் தம்பி சோலைராஜா அவர்களது ஆற்றல் மிக்க போராட்டத்தினால 24 மாநகராட்சியிலும் அம்பலப்படாத ஒரு ஊழலை மதுரை மாநகராட்சியில அதிமுக அம்பலப்படுத்தி இருக்கிறது என்பதில் நமக்கு மகிழ்ச்சி, பாராட்டு. இதை முன்னின்று எடுத்த எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினர் சோலைராஜா அவர்களுக்கும் அவருக்கு வழிகாட்டிய மூத்த தலைவர்களுக்கும் நமது பலத்த கரவொலி மூலமாக நாம் ஒரு பெரிய பாராட்டை தெரிவித்துக் கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் இந்த திமுக அரசாங்கம் பதில் சொல்லல, ரெஸ்பாண்ட் பண்ணல. மதுரை மாநகராட்சி ஊழல் மாத்திரம்தான் இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில சிறையில் அடைக்கப்பட்டார் மேயர் கணவர் என்பது மாத்திரமல்ல, மண்டல தலைவர்கள் ராஜினாமா, மேயர் ராஜினாமா என்னெல்லாம் மதுரை மாநகராட்சியை முடக்கி போடும் அளவுக்கு ஒரு வீச்சான போராட்டத்தை நடத்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் நமக்கு பாராட்டு. அதிமுகவினுடைய அந்த அத்தனை முயற்சிக்கும் உறுதுணையாக மாமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரே ஒரு கவுன்சிலராக இருக்கிற எங்கள் சிங்கப்பெண் பூமா ஸ்ரீ முருகன் அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களும் மாநகராட்சி ஊழலை அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. இதை விட போறதா இல்லை. இந்த ஆட்சி என்னதான் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னாலும் முழு விசாரணையை நடத்தாது. ஊழல் செய்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். அவர்களது ஊழல் பணம் பறிமுதல் செய்யப்படாது. ஏன்னா ஆட்சியாளர்களை காப்பாற்றுகிற, குற்றவாளிகளை காப்பாற்றுகிற ஒரு திமுக ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி தான் இப்ப இருக்கு. இன்னும் 2 மாதம் தான். மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் தமிழக முதல்வராக வந்தவுடன் நாம எடுக்க போற நடவடிக்கைகள்ல ஒண்ணு, மதுரை மாநகராட்சியில 5 வருஷம் ஆடு மேய்ஞ்ச மாதிரி, மாடு மேய்ஞ்ச மாதிரி மேய்ஞ்ச அத்தனை பயிர்களையும் ஜெயிலுக்கு அனுப்புற ஒண்ணுதான் நமக்கான வேலை. இதுல சமரசமே இல்லை. மத்திய அரசாங்கம் ஒரு ஆடிட் முறை ஒண்ணு வச்சிருக்காங்க, சிஏஜின்னு பேரு. தேவைப்பட்டால் அந்த சிஏஜி ஆடிட் மூலமாகவும் கூட மத்திய அரசை அணுகி, ஐயா மோடி அவர்களை அணுகி மதுரை மாநகராட்சி ஊழலை நாடு முழுக்க நாங்கள் அம்பலப்படுத்தியே தீர்வோம், உங்கள் சட்டையை கலட்டியே தீர்வோம் என்பதில் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய அத்தனை கூட்டணி கட்சிகளும் இதுல உறுதியாகத்தான் இருக்கு. சென்னைக்கு அப்புறமா 2வது மாநகராட்சி மதுரை தாங்க. தமிழ்நாட்டிலே 2வது மாநகராட்சி மதுரை. சென்னைக்கு அப்புறமா 2வது பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். சென்னைக்கு அப்புறமா 2வது விமான நிலையம் தமிழ்நாட்டில் மதுரை விமான நிலையம் தான். என்னைக்குமே சென்னை முதலிடம் என்றால் பெரிய நகரம் அது. அதற்கப்புறம் 2வது மதுரைக்கு தான் எல்லாம் வரும். இன்னைக்கு பாருங்க, மாநில அரசினுடைய பொறுப்பில் இருக்கிற மதுரை மாநகராட்சி தரந்தாழ்ந்து போயிருக்கு, சீரழிஞ்சு போயிருக்கு. அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். ஐயா மோடி அவர்களுடைய கண்காணிப்பில் இருக்கிற, கட்டுப்பாட்டில் இருக்கிற, ஆட்சியில் இருக்கிற மதுரை விமான நிலையம் முந்தா நாள் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தி இருக்கிறார் ஐயா மோடி அவர்கள் என்பது நமக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி. நேற்று திருச்சியில பேசின பாரத பிரதமர் மோடி ஐயா சொன்னாரு, மதுரையை சுற்றி நிறைய மல்லிகை பூ விளையுது, அந்த மதுரையை சுற்றி விளையிற மல்லிகைக்கு உலகளவுல பெரிய சந்தை இருக்கு, டிமாண்ட் இருக்கு, தேவை இருக்கு. இனிமே மதுரை மக்கள் கவலைப்பட வேண்டாம். காலையில நீங்க கொண்டு வந்து உற்பத்தி செய்து கொண்டு வந்து கொடுக்கிற மல்லிகை பூ இது சர்வதேச விமான நிலையமாகும் போது அன்னைக்கு சாயங்காலமே அது பாரிஸ்லையும் ஜெர்மனிலையும் பிரான்ஸ்லையும் அது சந்தைப்படுத்தப்படும், விற்பனை செய்யப்படும். மல்லிகை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் தமிழக மக்களுக்குன்னு சொன்னார். அப்படி எல்லா வகையிலையும் மிக சிறப்பாக செயல்படுகிற ஆட்சிகள் இங்கே. இன்னைக்கு நீங்க ஒரு 2 வீலர்லயோ கார்லயோ தமிழ்நாடு முழுக்க போங்க, எல்லாம் இங்க நிறைய பேர் போயிருக்கீங்க. எங்க எல்லாம் சாலைகள் மிக சிறப்பா இருக்கும், எங்க விரைவாக பயணம் செய்ய முடிகிறதோ, எங்க போனா நமது சாலையில வாகனங்கள் பழுதாவதில்லையோ அதெல்லாம் ஐயா மோடி போட்ட ரோடு. ரொம்ப நல்ல ரோடு இருக்குன்னு நீங்க எங்கேயாவது ஃபீல் பண்ணீங்கன்னா அது மோடி ஐயா போட்ட ரோடு. 4 வழிச்சாலை எல்லாம். எங்க எல்லாம் சாலைகள் குண்டும் குழியுமா இருக்கும், எங்க எல்லாம் நம்ம வண்டி டங்கு டக்கு டக்குன்னு போகுதோ, எங்க எல்லாம் நம்ம வண்டி பஞ்சராகி படுத்துக்கிறதோ அதெல்லாம் நம்ம ஐயா ஸ்டாலின் ஐயா போட்ட ரோடுங்க. ஸ்டாலின் ரோடு போட்டா எப்படி இருக்கும், மோடி ரோடு போட்டா எப்படி இருக்கும்னு மதுரை மாநகராட்சியை பத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும். உலக நாட்டினுடைய அதிகாரிகள் எல்லாம் சர்வதேச தர நிர்ணயத்துல மாநகராட்சிகளை சுத்தமா இருக்கிறது, குப்பை இல்லாமல் இருக்கிறத பட்டியல் போட்டிருக்காங்க.
இது இந்திய அரசு செய்தது இல்லைங்க, வெளிநாட்டு நிறுவனங்கள் செய்கிற ஒரு தரவரிசை பட்டியல். அதுல இந்தியாவிலேயே தூய்மையான நகரமாக, குப்பைகளற்ற நகரமாக, மிகச் சிறப்பான நகரமாக தொடர்ந்து 4 ஆண்டுகளாக விருதை பட்டி செல்கிற மாநகராட்சி மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் மாநகராட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற அந்த மாநிலம். அதற்கப்புறம் போபால்ல, நாக்பூர்ல, அதே தரவரிசை பட்டியல்ல இந்தியாவிலேயே குப்பைகள் நிறைந்த ஒரு மாநகராட்சி, சுத்தம் சுகாதாரம்னா என்ன விலைன்னு கேட்கிற மாநகராட்சி, அந்த குப்பைகள் கூலங்களால மக்களுக்கு நோய்களை உருவாக்குகிற ஒரு மாநகராட்சி பட்டியல்ல மதுரை தாங்க கடைசியா போட்டிருக்காங்க. மிக மோசமான ஒரு நகரமாக மதுரையை போட்டிருக்காங்க. மதுரை ஏன் இப்படி குப்பைகள் நிறைந்த மாநகராட்சியா இருக்குன்னா, குப்பைகள் ஆட்சியில் இருப்பதனால குப்பைகள் நிறைந்த மாநகராட்சியா இருக்கு. அதனால ரோட்ல பொது இடங்கள்ல இருக்கிற குப்பையை அகற்றினால் இந்த மாநகராட்சி சுத்தமாகாதுங்க. ஆட்சியில் இருக்கிற குப்பைகளை அகற்றும் போதுதான் இந்த மாநகராட்சியும் இந்த மதுரையும் தூய்மை அடையும் என்பது நம்பிக்கை இருக்கு. முந்தா நாள் ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில பேசின கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு, வரக்கூடிய தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திமுகவுக்கும் உள்ள ஒரு போட்டி இல்லை, இது டெல்லி அணிக்கும் தமிழ்நாட்டு அணிக்குமான ஒரு கூட்டணி. தமிழகத்திற்கு எதிரான போற டெல்லி தொடுத்திருக்கு. மத்திய அரசுனா என்ன, மாநில அரசுனா என்னன்னு அடிப்படை புரிதல் கூட இல்லாம ஒரு முதலமைச்சர் பேசுகிறார் என்றால் அவரை முதல்ல ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டியது நமது காலத்தின் கட்டாயம் என்று நினைக்கிற மக்களது ஜனநாயக கடமை. உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, நான் ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன். உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, உடம்புல நிறைய உறுப்புகள் இருக்கு, கண்ணு, காது, மூக்கு, கை எல்லாம் இருக்கு. அது மாதிரி தான் பாரத நாடு, இந்திய திருநாடுன்னு ஒண்ணு இருக்கு. அது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா தான், குமரியில இருந்து கும்முடிப்பூண்டி வரைக்கும் அது தமிழ்நாடு தான். இது ஒன்றோடு ஒன்று போட்டி இல்லைங்க, எல்லாமே சேர்ந்தது தான். எனக்கு கண்ணு வலிச்சாலும், கால் வலிச்சாலும், மூக்கு வலிச்சாலும் என் உடம்பு சரியில்லைன்னு தான் நான் சொல்றேனே தவிர தனிப்பட்ட உறுப்புகளை பற்றி நாம் பேசுவதில்லை. ஒட்டுமொத்த தேசமும் 140 கோடி இந்தியர்களும் நாம் சகோதரர்கள், இந்திய தாயின் கருவில் உதித்தவர்கள் என்கிற எண்ணம் நமக்கு இல்லாமல் ஒரு பிரிவினைவாத போக்கில் ஸ்டாலின் பேசுகிறார் என்றால் அவர் வீட்டுக்கு போறது மாத்திரமல்ல, ஜெயிலுக்கு போற காலமும் மிக விரைவில் வந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். இந்த போட்டி டெல்லி அணிக்கும் இந்தியாவுக்குமான போட்டி இல்லைங்க, மக்கள் மனசை கொள்ளையடிக்கிறவங்களுக்கும் மக்களை கொள்ளையடிக்கிற திமுகவுக்கு நடக்கிற போட்டி. பெண்களை மதிப்பவர்களுக்கும் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்குமான நடக்கிற இந்த போட்டி. நேர்மையாக ஆட்சி வழங்க போகிற ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கும் ஊழலாட்சி செய்கின்ற திமுகவுக்கும் நடக்கின்ற இந்த போட்டி. அதனால இந்த போட்டியில நிச்சயமா என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்.